வெல்கம் டு பஞ்சு சமையல். முடக்கத்தான் ரசம் வைக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். முடக்கத்தானை நறுக்கி அலசி வச்சுருக்கோம், அது உரலில் போட்டு இடித்து அள்ளி வச்சுக்கோங்க. 10 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் அள்ளி அதையும் இடித்து அள்ளி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அதுவும் இடித்து அள்ளி வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பிரித்து வச்சிருக்க முடக்கத்தானை போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. எல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஒரு கிண்ணத்தில் தக்காளி பழம், பூண்டு, சீரகம் அதெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் அதில் அள்ளி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். நல்லா கிளறி விடுங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்க தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி விடுங்க. ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு மூடி வச்சிருங்க. நல்லா கொதி வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு. அவ்வளோதாங்க, முடக்கத்தான் ரசம் ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.